திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவராதான் பேசினாரா அல்லது சீனியர்களை வெளியேற்றுவதற்காக முதல்வர் சொல்லி பேச வச்சாரா அல்லது இந்த ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது திமுகவில் சுனாமியை கிளப்பி இருக்குதா? இது போன்ற பல்வேறு கேள்விக்கு நம்மளோடு பதில் சொல்வதற்காக இணைஞ்சிருக்காங்க அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய எழுத்தாளரும் பத்திரிகையாளருமாகிய குமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதுதான் இன்னைக்கு அரசியல்ல பரபரப்பாகவும் ஒரு திமுகவுல சுனாமியும் கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுல என்ன மாதிரி ஒரு நிலை, இதை ஆதரிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு. இந்த அரசியல் கள நிலவரம் குறித்து உங்களுடைய அரசியல் திறனாய்வுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? அதாவது ரஜினிகாந்த் பேசியது கலைஞரை பாராட்டும் வகையிலும் முதலமைச்சரை பாராட்டும் வகையில தான் அவர் பேசினது. அவர் ஒரு நகைச்சுவையா சொன்னார், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது பொதுவா சொன்னவர். அவர் திடீர்னு துரைமுருகனை குறிப்பிட்டு, துரைமுருகன்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் கலைஞர் கண்ணிலே வரல விட்டு ஆட்டினவர் அப்படின்றது துரைமுருகனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கலாம். அது துரைமுருகன் ஏதோ கலைஞருக்கு எதிராக செயல்பட்டார்ன்ற மாதிரிலாம் அது கிடையாது. துரைமுருகன் தெரியும், எவ்வளவு கட்சியில எம்ஜிஆர் கூப்பிட்டு கூட எம்ஜிஆர் தான் அவர் படிக்க வச்சு ஆளாக்குனவர். அப்படி இருந்துட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டு கூட போக மாட்டேன், நான் எனக்கு தலைவர் கலைஞர் தான், கட்சி திமுக தான் அப்படின்ட்டு இருந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அத கலைஞர் கூட அந்த அளவுக்கு நெருக்கமாக, அது ரெண்டு விஷயம். கலைஞர் அந்த அளவுக்கு கட்சிக்காரில கூட இருக்கிறவங்களுக்கு உரிமை கொடுத்திருந்தான்றதும் அதுல இருந்து நமக்கு கலைஞர்கிட்ட எதிர்த்து பேசுற அளவுக்கு, ஒரு தலைவர்கிட்ட ஒரு எதிர்த்து பேசலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உரிமை கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு எளிய தலைவரா இருந்தாருங்கிற உரிமை இருந்தது. தலைவரையும் கேள்வி கேட்கலாம், இன்னொன்னு சொல்றாரு, யாரும் ஃபெயில் ஆன சாதாரண ஆட்கள், அசாத்தியமானவங்க ரேங்க் வாங்கிக்கிட்டு இந்த கிளாஸ் விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களாம் இப்ப ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், நல்ல திறமையானவர்கள்ன்றதான் சொல்றாரு. அவர்களாம் வச்சு ஒரு கட்டி காத்து கொண்டு போறாருன்னு சொன்னா முதலமைச்சருக்கு என்ன ஒரு ஆளுமை திறன் இருக்கணும் அப்படின்றது மூலம்தான் அவர் ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார்னு சொல்றாரு. அதை பாராட்டுறாரு. முதல்வரை பாராட்டு முகத்தான் சொன்னதுதான் அது. அது துரைமுருகன் ஏதோ அவர் பேரை சொல்லி குறிப்பிட்டதுனால அவர் கொஞ்சம் வேகப்பட்டு இருக்காரு. தனக்கு எதிராக சொன்னதா அவரு அஃபென்சிவா எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை அதுல. ஆனா அவர் தனிப்பட்ட விமர்சனம் வச்சிருக்காருங்களே, தனக்கு ஏதோ அஃபென்சிவா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் ஏதோ அஃபென்சிவா எடுத்துட்டு பத்திரிகையாளர் வேலூர்ல கேட்ட உடனே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், அவ்வளவுதான், அதுக்கு மேல கடுமையான வார்த்தைகள் இல்ல, கடுமையான வார்த்தைகளால அவர் பதில் சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் குறிப்பிடாமல் சொன்னாலும் ஒரு கடுமையான வார்த்தைகளால அது சொன்னாரு. அது என்னன்னு சொன்னா அது அது நமக்கு நம்முடைய விழாவுக்கு விருந்தினராக வந்தவர் ரஜினிகாந்த். அழைச்சிருக்கோம், நம்முடைய அமைச்சர் தான் அழைச்சிருக்காரு. கலைஞரை பத்தி நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைச்சிருக்காரு. அதுல பேசும்பொழுது அத ஒரு அது என்னன்னு சொன்னா, ஆக்சுவலா கட்சியில ஒரு கருத்து அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கு. வயதான சிலர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகாம இருக்க, அதுதான் பிரச்சனை. துரைமுருகன் எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும். 95 வயது வரைக்கும் கலைஞர் இருந்தாரு. 92 வயதுல டிவி தொடருக்கு கதைவாசனம் எழுதினார் ராமானுஜன். 92வது வயதுல காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரிதான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு 71 வயது ஆனாலும் காலத்துக்கு இன்னைக்கு காலத்துக்கு எது தேவை. அன்னைக்கு 71ல கலைஞர் என்ன பண்ணாரு, பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம், அவருடைய பிறந்தநாள் கண்ணொளி திட்டம், அந்த மாதிரி கொண்டு வந்தார். இப்ப நாள் முதல்வன் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்னைக்கு எது தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வராரு. அப்போ இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இந்த மாதிரி அது மாதிரி கொண்டு வராரு. அப்போ திருமகள் உதவி திருமண உதவி திட்டம்னு சொல்லி மூணு ராமாமிர்த அம்மையா
8வது வரைக்கும் படிச்சுன்னா 5000 கொடுக்குறேன்னு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார். அது திருமண உதவி திட்டம் பேரா இருந்தாலும் 8வது வரைக்குமாச்சும் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் அந்த திட்டத்தோட நோக்கம். இப்ப நான் அதுக்கு இன்னைக்கு வந்து அது தேவையில்லை. இன்னைக்கு கல்லூரிக்கு படிக்க வைக்கணும். +2 வரைக்கும் படிச்சிருக்க பசங்க எப்படியாவது கல்லூரிக்கு தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பெண்களை கல்லூரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத மாதம் 1000 ரூபாய் தரேன். அந்த திட்டத்தை அப்படியே மாத்திட்டார். புதுமை பெண் திட்டம். ராமவன் நினைவு புதுமை திட்டம் கொண்டு வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆயிருக்கிறார். அமைச்சர்கள் எப்படி அப்டேட் ஆகணும்னு சொல்றீங்க? அமைச்சர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு காலகட்டத்துல சில சொற்கள் சொல்லலாம், சில சொற்கள் சொல்ல முடியாது. ஒரு காலத்துல குருடன்னு சொன்னான் பார்வையற்றவர்களை, அப்புறம் பார்வையற்றவர்கள். இப்ப வந்து ஊனமுற்றவர்கள் சொன்னாங்க. நொண்டி அப்படி இப்படிதான் சொன்னது போக அதெல்லாம் சொல்லக்கூடாது, நாகரிகம் இல்லைன்னு ஊனமுற்றவர்கள். அதையுமே கலைஞர் என்ன பண்ணாரு, அதுவும் முழுமையா இல்ல, அவர்கள் நாகரிகமா அவரை கௌரவப்படுத்துற மாதிரி இல்லட்டு மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னார். அந்த அதே மாதிரி திருநங்கைகள், அந்த புதிய சொற்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அத அவர் அப்டேட் ஆனார்ன்றதுக்கு இதுதான் இது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மரியாதையா அழைக்கப்படணும் அவங்க எல்லாம் அப்படின்னு அதை கொண்டு வந்தாரு. அதே போல சிலது சொல்லலாம், சிலது சொல்லக்கூடாது. இப்ப போய் குருடன் சொல்லக்கூடாது, ஆனா அப்டேட் ஆகாம இருக்கன்னு அர்த்தம். துரைமுருகன் வந்து இந்த 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை திட்டம் கொடுத்தாங்கல்ல, அது பத்தி என்ன பேசினாரு? தேவையில்லாத வார்த்தைகளை பேசினார். அதன் பிறகு அவர் தான் அப்படின்னா அவருடைய மகனும் வந்து இப்ப தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேரன் லவ்லி போட்டுக்கிறீங்களா 1000 ரூபாயிலன்ட்டு அது சங்கடப்படுத்துறது. அதுதான் ஒரு பொதுக்குழுல வந்து முதலமைச்சரே பேசினார். விடிஞ்சிருந்தா என்ன பிரச்சனையை கொண்டு வந்து விடுவீங்களோ, யாரால என்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து என்ன செய்யணும், அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற இப்ப வந்து எதுவுமே பிரைவசி கிடையாது. உங்களுடைய பாத்ரூம் பெட்ரூம் தவிர எங்குமே பிரைவசி கிடையாது. எங்க பார்த்தாலும் நீங்க கவனிக்கப்படுறீங்க, எதா இருந்தாலும் வீடியோ வட்டியில வெளியில வந்துருதுங்கும் போது அந்த விழிப்புணர்வு, அந்த அலர்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை விட மாட்டாங்க. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாருப்பா, என்ன வாய கலராதிங்க, இப்ப எதுல 4 கேமரா வச்சிருக்கான் பாருப்பாரு. ஆமாமா, என் பையன் இங்க சேலம் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாரு. அப்ப என் பையன் போய் கேட்டிருக்கான், ஏதோ தலைவான்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறான். அப்பப்பா பேசாம இருக்கப்பா, நீ வேற நானும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல வச்சிருக்காங்க. அவர் அலர்ட்டா இருக்காருல்ல, கேமரா இருக்கு அப்படின்னு. அந்த அலர்ட்னஸ் வந்து இருக்கணும், அது இல்ல. அது ஒரு மாதிரி வந்து ஒரு பண்ணையார்த்தனம்ன்ற மாதிரி அந்த பழைய இதுலே இருக்கிறது. அந்த மாதிரியான இருக்கும்போது அதுவே வந்து சில கட்சிக்காரர்கள்ட்டே கொஞ்சம் அதிர்ச்சி இருக்கு. கட்சிக்காரர்கள் ரொம்ப மடியே இல்லட்டு ஒரு சில சீனியர்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கு. அவங்க அமைச்சர்களா இருக்கிறாங்க. அது சில பேர் வயது முதிர்வு காரணமா சரியா ஆக்டிவா செயல்பட முடியாதவங்க இருக்காங்க. உழைப்பெல்லாம் வந்து யாரும் ஒன்னும் குறைச்சி மதிப்பிடல. கட்ட வரைக்கும் உழைச்சிருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு முடியலங்கும் போது அடுத்தது மகன் வந்துட்டார்ல, நீங்க இருந்து வழி நடத்துங்க. ஆலோசகரா இருந்துகிட்டு கட்சி விட்டு போயிடணும், ஓய்வெடுக்கணும்னு சொல்லல. ஆலோசகரா இருந்தா கட்சி பதவி வச்சுக்கோங்க, செயல்படுங்க, கட்சிக்கு வழி நடத்துங்க. அந்த மாதிரி செய்யிட்டு ஏதோ ஒரு பதவி வச்சுட்டு ஒரு பதவி விட்டுட்டு அது மாதிரி இளைஞர்களுக்கும் வழி விடணும். இளரத்தம் பாய்ச்சணும்ல உங்களுக்கு. கட்சிங்கிறது இளைஞர்கள் வழி விட்டாதானே மேல வர முடியும். இளைஞர்கள் வரணும்ல. அந்த ஒரு இது வந்து இப்ப இல்ல. சேலம் மாநாட்டிலே வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்க வந்து அவரு மாவட்ட செயலாளர் 10 லட்சம் கொடுத்தாரு, இவங்க 25 லட்சம் கொடுத்தாங்க. எங்க மாமா டிஆர் பாலு பொருளாளர், ஆனா 1 லட்சம் தான் கொடுத்தாரு. பணமே கொடுக்க, மாநாடு நடத்த 1 லட்சம் தான் கொடுத்தாரு. நீங்க பணம் தான் கொடுக்கல, எங்க இளைஞருக்கு பதவியாவது கொடுங்க, வாய்ப்பாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பவே கேட்டாரு. இளைஞரணிகளுக்கு, இளைஞர்கள்னா என்ன, இளைஞரணியில இருக்கவங்க தான் கொடுக்க முடியும். பொருளாதார அமைக்கவர்களுக்கு, நல்லா செயல்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சூழல்ல ரஜினிகாந்த் பேசுனது நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. கட்சிக்காரங்கள்ட்டையும் அங்க இருந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு வரவேற்பை பெற்றது. எல்லாருமே, அது இன்னும் சொல்லப்போனா துரைமுருகன் பையன் கதிரானந்தே கை தட்டி சந்தோஷமா வரவேற்றாரு. எல்லாரும் அரங்கமே அதிர்ந்தது.
திருப்பொலி அதெல்லாம் வந்து யாரையும் குறிப்பிட்டு ரோகடிக்கணும்ன்ற இதுல வந்து ஒரு விழாவில் வந்து ஒருத்தவங்க புண்படுத்த போறாரு அவரு. அதுவும் துரைமுருகன் அவர் நல்ல நண்பர் தான். அவரு கலைஞரை பார்க்க போகும்போது அவர் கூட இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நண்பரா இருக்கும் பொழுது அது காயப்படுத்தணும், யாரையும் துயரப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் எண்ணத்துல பேசல. முதல்வர் இவ்வளவு ஜாம்பான்கள் எல்லாம் வந்து கட்டி வைக்கிறாரு முதல்வர். அது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு செய்யறோம்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னா அது சரிப்பா நல்லா இருக்கு சந்தோஷம் அர்த்தமா, இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படியா சந்தோஷம் அர்த்தமானு புரிஞ்சுக்க முடியாது நம்மளால அப்படின்ட்டு. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க உதயநிதி கூட இளைஞர்களுக்கு வழிவிட சொல்லி பேசினாரு சேலம் மாநாட்டுல. நிதி தான் கொடுக்கல, இளைஞர்களுக்கு வாய்ப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாருன்னு சொன்னீங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இவ்வளோ சீனியர் வந்துட்டு முதல்வருக்கு வந்துட்டு கை கட்டி பதில் சொல்லணுமா, உதயநிதிக்கு கை கட்டி பதில் சொல்லணுமா, இதுதான் வாரிசு அரசியல், இதனாலதான் இதை நாங்க வேண்டாம்னு சொல்றோம், வாரிசு அரசியல் வேண்டாம்னு சொல்றோம். நீங்க வந்துட்டு எங்க பிஜேபியில வந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்குது, நாங்க மரியாதை கொடுக்குறோம், எங்க கட்சியில வந்து சேர்த்துங்கன்னு நேரடியாவே அழைப்பு விடுறாங்க. யாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கை கட்டி பதில் சொல்றா? அப்படி கேக்குறாங்க அவங்க. இதுதான் வாரிசு அரசியல், இதனாலதான் இங்க மரியாதை இருக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் வந்து கை கட்டி பதில் சொல்லிட்டு, எந்த சீனியருக்கு கை கட்டி பதில் சொல்றது அந்த அம்மா பார்த்தாங்க. நான் கேக்குறேன், பிஜேபியில எவ்வளவு சீனியர்ஸ் இருந்தாங்க? அண்ணாமலை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷத்துல அவர் 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு பதவி கொடுத்தாங்க. 2 ஆண்டுக்குள்ள ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்களா? இப்ப நீங்க எல்லாம் இப்ப அண்ணாமலை கிட்ட எப்படி கையை உயர்த்திக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு சீனியர் ஓரம் கட்டி தானே கொடுத்தாங்க. அப்ப அங்க சீனியர்ல அங்க என்ன மரியாதை இருந்துச்சு? அப்ப எல்லாரையும் வானதி சீனிவாசன் இருக்காங்க, இன்னும் பல்வேறு கேடி ராகவன் ஓச்சிட்டார், ஒரு வீடியோ விட்டு காலி பண்ணிட்டாரு அண்ணாமலை. கேடி ராகவன் சீனியர் தானே. விவாதங்கள்ல நல்லா அறிவுபூர்வமா பேசக்கூடியவர், விவாதங்கள்ல நல்லா தர்க்கபூர்வமா பேசக்கூடியவர். அவர் ஒரே ஒரு வீடியோ விட்டு காலி பண்ணிட்டாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழிசை வந்து தூக்கிட்டு கவர்னர் ஆக்கியாச்சு, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆக்கியாச்சு, இல கணேசன் கவர்னர் ஆக்கி எல்லாரையும் காலி பண்ணிட்டார்ல. எல்லாத்தையும் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன மரியாதை இருக்கு? அவர் இருக்கிற இடமே தெரியாம இருக்காரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்ப உங்க கட்சியில சீனியர் எல்லாம் வச்சுட்டாங்கல்ல, இங்க வந்து எந்த சீனியரையும் வந்து ஓரங்கட்டலையே. அவர்களெல்லாம் அமைச்சராகவும் கட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்கல்ல. அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன? இன்னொன்னு சொல்றேன், இவங்களுக்கு தகுதி கிடையாது. இவங்க பிஜேபியில இருந்துகிட்டு இதை பத்தி சீனியர் இது இல்ல. அவங்க என்னமோ நாங்க உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம், நாங்க சீனியர் எல்லாம் ரொம்ப மதிப்போம், உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் தெரியப்படுத்திக்கிறேன்னா, இது எல்லாம் திமுக சீனியர் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாங்கன்னு நேரம் திமுக சீனியர் வாங்கன்னு வெளிப்படையா சொல்லாட்டியும் எல்லாரும் வாங்கன்ற மாதிரி அழைப்பு விடுக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பரிதாப நிலைமைக்கு போயிட்டாங்க பாருங்க. இப்போ வாங்க கட்சியில இருந்து கட்சி ஆள் சேர்க்க, கட்சியில ஆள் இல்ல, அதனால எந்த கட்சியில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வேட்பாளர் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க தேர்தல் நேரத்துல, இப்ப வந்து உறுப்பினர்களும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து இன்னொன்னு திமுகக்குள்ள நடக்குது. சுனாமி கிளப்பி விட்டுட்டார், புயலை கிளப்பி விட்டுட்டாரு யாரு? ரஜினிகாந்த். திமுகக்குள்ள ஒரு புயலும் கிளம்பல. அவங்க இருக்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க ஆசைப்படுறதெல்லாம் வந்து சொல்லி பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த அதையும் கூட சொல்லிட்டு போயிருக்குது, ஆலமரம் போல திராவிட முன்னேற்ற கழகம், அதை யாரும் அசைக்க முடியாதுன்றதையும் ரஜினிகாந்த் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை எடுத்துங்களேன், அதை எடுத்துக்கணும்ல. அதே ரஜினி தானே சொல்றாரு ஆலமரம் போல. அதனால வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் திமுக இதுல யாரையும் இருக்க முடியாது. இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணாமலை ஒரு நாள் சொன்னார்ல, அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பாருங்க யாரெல்லாம் முக்கியமானவங்க வர்றாங்கன்ட்டு. 5 மணி நேரத்துக்கு யாருமே முக்குல போட்டிருக்கு, முக்கிய புள்ளிகள் வர்றாங்கன்னாரு. ஒரு புள்ளி கூட முக்குல போட்டிருக்கு, யாருமே வரல. கடைசியில ஏதோ ஆகி போச்சு.
டிராப் ஆகி ஆமா போச்சு, ஆமா புஸ்வானம் ஆயிடுச்சு. ஆகி போச்சு. யாருமே வரல. யாரும் இப்ப வரல. வராது. இந்த மாதிரி ஆஹ் ஏதாவது வர மாட்டாங்களா, ஒரு ஆசை கண்டு போயிட்டு வராங்க. நீங்க காட்டுற ஆசைக்கெல்லாம் பயங்கரமா திமுக காரன் கிடையாது. இவங்க உம் உம். ஏமாந்துதான் போவாங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த கட்சி பிரச்சனை நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்க கட்சியில 1000 பிரச்சனை இருக்கு. இல்ல கேபி முனுசாமி கூட சொல்லியிருக்காருங்களே, அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் கூட சொல்லியிருக்காரு, முதல்வர் ஆமா, தூண்டி விட்டுதான் சொல்லிதான் பேச வச்சிருக்காங்க. பேசுறாருன்னு. அதாவது சொல்லிதான் பேச வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆமா ஏதோ துரைமுருகனுக்கு ஏத்தி விட்டு அவருக்கு ஏதோ கோவம் வந்துச்சுன்னா ஒருவனை கட்சி விட்டு வந்துட மாட்டாரா, கட்சியில ஒரு சின்ன பிளவாவது ஏற்படாதா அப்படின்னு ஒரு நப்பாசையில இது மாதிரிலாம் அதான் சொல்றது. துரைமுருகன் ஒன்றும் அவ்வளவு ஓரம் இல்லாதவர் இல்லை. அவர் உங்க தலைவருக்கும் தலைவிக்கும் தலைவர் எம்ஜிஆர் கூப்பிட்டே அவர் போகல. ஆமா முனுசாமி கலைப்பு ஏத்தி விட்டு அவரு கட்சி விட்டு போயிட போறாரு. அது இன்னொன்னு சொல்றேன், இந்த தமிழிசை ஏதோ தனக்குதான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்களே, அவங்க சீனியர் மதிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இவங்க தோத்த பிறகு, ஆளுநரா இருந்துட்டு தேர்தல் தோத்த பிறகு இவங்க கட்சியினுடைய ஐடி விங்க அண்ணாமலையோட வார் ரூம்ல இருந்துகிட்டு இவங்களை எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்தி போட்டாங்க. பரட்டன்னு போட்டு என்னெல்லாம் போட்டு உருவக்கேலிலாம் செஞ்சு ஐடி விங்க எச்சரிக்கிறேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல ஓப்பனா சொல்ற அளவுக்கு உங்களை கேவலப்படுத்தினாங்க. உங்க கட்சி சீனியரை மதிக்குதா கேக்குறாங்க. பிஜேபி தான் சீனியரை மதிக்கிற கட்சியா, அந்த அண்ணாமலை தான் சீனியரை மதிக்கிறவரா? அப்ப நீங்க என்ன பண்ண முடியுது? அண்ணாமலையை கூப்பிட்டு எப்படியா இந்த மாதிரி உங்க ஆளுங்க என்ன உருவக்கேலி பண்றாங்க, எனக்கு கேவலமா ட்வீட் பண்றாங்க ட்விட்டர்ல கேட்க முடிஞ்சுதா? அப்ப நீங்க அண்ணாமலை கிட்ட கை கட்டி தானே நிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரு கை கட்டி நிக்கிறா? ஏதோ ஒண்ணு சொல்லட்டும், இது போல அவர் கை கட்டி நிக்கிறாரு அப்படின்ட்டு. அதாவது இது தலைவர் தொண்டன் அப்படின்ற இயக்கமே கிடையாது திமுக. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க இதெல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவுகள். ஆமா, குடும்ப உறவுகள். இவர் டிஆர் பாலு மாமான்னு தான் சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது. மாமான்னு அவர் அண்ணன் தான் சொல்லுவாங்க, தம்பின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒரு, அதாவது ஒரு முதலமைச்சர் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது கூட பொன்சோட மைத்துனர் மகன் நான் சொல்லி சொன்ன உடனே முகமெல்லாம் வளர்ந்துச்சு. பழைய ஆளு எங்க மாமா 71 76 அண்ணா காலத்தாள் 71 76 சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ இருந்தார் பொன்சோ. பொன்சோன்னு வேற ஒண்ணும் சொல்ல, நானு பொன்சோ சொன்னதான். அப்படியா? பொன் சொக்கலிங்கம் அவரு பழைய எம்எல்ஏ, என்னுடைய மிசாவில் என்னோட சிறையில் இருந்தவரு. தலைவர் அத்தான்னு கூப்பிடுவாரு, நான் அவரை மாமான்னு கூப்பிடுவாரு, என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. அப்படி வளர்ந்த இயக்கம். எது சொல்றேன்னா, அந்த மாதிரி உறவு முறைகளோட வளர்ந்த இயக்கம் இது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. தலைவன் தொண்டன்ல அண்ணா தம்பி அப்படின்னு தான், உடன்பிறப்புன்றதான் கொண்டு வந்த அந்த கலைஞர். அண்ணன் தம்பின்னா, தம்பிக்குன்னா கலைஞர் எப்படி அண்ணா கடிதம் எழுதுவாரு, கலைஞர் உடன்பிறப்பு எழுதுவாரு. அந்த இயக்கத்துல போய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பிளவை ஏற்படுத்தி இன்னொரு வார்த்தையை கூட சொல்லியிருக்காங்க. இப்போ டிஆர் பாலு கிட்ட இருக்கிற பொறுப்பை புடுங்கி கனிமொழி கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப துரைமுருகன் இருக்கிற பொறுப்பை புடுங்கி உதயநிதிக்கு கொடுக்கறதுக்காக அந்த பிளான் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நீர்வளத்துறையா இல்ல பொதுச் செயலாளரையா? எந்த பொறுப்பு கொடுக்க போறாங்க? ஏதோ ஒரு பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாவது சீனியாரிட்டி. இது பிற ஒரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்க போறதா ஒரு பேச்சு ஊடகங்கள் எழுதிட்டு இருக்கு. அது முதல்வர்கிட்ட கேட்டாங்க, கோரிக்கை வலுத்திருக்கான பழுத்திருக்கலன்ட்டு போயிட்டார் முதலமைச்சர், கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் சரி, என்ன கேக்குறேன், ஒரு வயதில் மூத்தவர்களுக்கு தான் கொடுக்கணுமா? ஒரு ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்கறது தான் பொருத்தமா இருக்குமா? கட்சி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி கலைஞர் இருக்கும் பொழுது, கலைஞருக்கு அடுத்து முதலமைச்சர் அடுத்த கட்சிக்கு பொறுப்பு வரப்போறவர், கட்சி தலைமைக்கு வரப்போறவர் ஸ்டாலின் தான் சொல்லி ஒரு பேச்சு வரும் பொழுது, பேராசிரியர் ஒரு பேடையில ஒரு போராட்டத்துக்கு அப்போ ஸ்டாலினை இவரு பாராட்டி வழி அனுப்புற பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல பேராசிரியர் சொல்றாரு, என்னை கலைஞருக்கு அடுத்தபடி ஏன் நீங்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். கலைஞர் ஒரு வயது மூத்தவன் நான் கலைஞருக்கு வாரிசு என்று சொன்னால் சிரிப்பானார்.
25 வயதில் அங்கு இருக்கக்கூடிய சிந்தனை திறனும் செயலாற்றலும் இந்த வயதில் இருக்காது. அதனால எனக்கு அடுத்த கலைஞருக்கு அடுத்தபடி ஸ்டாலின் தான் பொருத்தமானவர் அவரே அறிவிச்சாரு இல்லையா? அப்ப வந்து இப்ப இவருக்கு ஒரு துணை முதல்வர் என்பது என்ன? முதலமைச்சருடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான துணை முதலமைச்சர் பதவி. அந்த பதவிக்கு முதல்வரை விட இளையவரை போடுவாங்களா, முதல்வரோட 15 வயது மூத்தவரை போடுவாங்களா? இளையவரை தான் போடுவாங்க. அதானே போடணும். அப்பதானே செயல்திறன் இருக்கும். ஆமா. அப்போ இப்ப துரைமுருகன் புடுங்கி அவர்கிட்ட கொடுக்க போறாருன்னு சொன்னா முட்டாள்தனம்ல இது. ஆமா. இதெல்லாம் யோசிக்காம ஏதாவது கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண. கனிமொழி மக்களவை தலைவர். ஆமா. புரியுதுங்களா? ஆனால் மக்களவை மாநில இரண்டுக்கும் சேர்ந்து ஒரு குழு தலைவர், பார்லிமெண்ட் குழு நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு. ஆமா. இல்ல கனிமொழி அக்கா தான் இரண்டுக்கும் சேர்த்து நாடாளுமன்ற குழு தலைவர். மக்களவைக்கும் மக்களவைக்கு கனிமொழி மேடமும் இரண்டுக்கும் சேர்த்து கனிமொழி அக்கா. அப்ப மக்களவையில இவங்க இருக்காருல்ல டி.ஆர். பாலு. அப்புறம் என்ன? இல்ல ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க இல்லீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க மாநில ரெண்டு அவைக்கும் சேர்ந்து கனிமொழி தலைவராக இருந்தாலும் மக்களவையில முன்னுரிமை யாருக்குன்னா டி.ஆர். பாலுக்கு தான். அவர் ரெண்டுக்கும் பார்லிமெண்ட் குழு தலைவர்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. வச்சுக்கிறது ஒரு சௌரியத்துக்காக வச்சுக்கிறாங்க ஒழிய மற்றபடி மாநில அவைக்குள்ள பேசும் பொழுது அவருக்கு தான் முக்கியத்துவம். அதனால ஒண்ணு விட்டு வந்து பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில வசதிகளுக்காக சிலது வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். வயது ஒரு காரணம். அவளுக்கும் வயசாச்சு இல்ல, செயல்படணும்ல. சும்மா வயசானவங்க எல்லாம் கொண்டு வச்சுட்டேன். அதுதான் நான் சொல்றேன், அப்டேட் ஆகணும். அது முக்கியம். கலைஞர் வந்து அப்போ இருந்தாருன்னா 94 வயசு வரைக்கும் அவரு செயல்திறன் இழக்கிற வரைக்கும் அப்டேட்டடா இருந்தார்ல. அது கட்சி முக்கியம். கட்சிக்கு செயல்பட முக்கியம். செயல்படுறவங்களா இருக்கணும். அதெல்லாமும் பார்க்கணும்ல. சும்மா வந்துட்டு வயதானவங்களை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு செயல்படலன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் உண்டா? அவங்க என்ன முடியுமோ அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க ஆலோசனை கேட்டு அவங்க செயல்படுவாங்க. இது மூத்தர் இப்ப முதலமைச்சர் இருக்காரு. சில நேரங்கள் பக்கத்துல துரைமுருகன் பேசுவார்ல, ஆலோசனை கேட்கறாங்கல்ல, அதுதான். அதே போல வந்துட்டு துணை முதல்வர்னு சொன்னா முதல்வரை விட இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு இளைஞரை இருந்தா முதல்வருடைய சுமையை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அவரோட 15 வயசு மூத்தவரை கொண்டாந்து போட்டா எப்படி பகிர முடியும்? முடியாது. அவருக்கு இவரு ஆமா, அவர் வேலையும் சேர்த்து செய்யணும். அப்ப அவர்கிட்ட புடுங்கி கொடுக்கறதுன்ற பேச்சு எங்க வருது? இதுல இதான் முறை. இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இவங்க எல்லாம் பேசுறது, புத்தால்தனமா பேசுறதா, அதெல்லாம் இந்த இந்திரா காந்தி அம்மையாரே பார்த்த கட்சி இது. நேரு காலத்துல இருந்து இருக்கு. நேரு காலத்துல இருந்து எத்தனை பேரை வந்து பார்த்து எவ்வளவு பேரு குழப்பம் பண்ணி எவ்வளவு கட்சியில இது பண்ணி எல்லாத்தையும் பார்த்த கட்சி இது. தமிழிசை வந்து அவங்க அப்பாவாலே ஒண்ணும் பண்ண முடியல இங்க. அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தகைசாய் விருது நம்ம தானே கொடுத்திருக்கோம், திமுக தான் கொடுத்திருக்கோம். அவர் வந்து அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்கும்போதே ஒண்ணும் பண்ண முடியல. தமிழிசை வந்து திமுகவை உடைச்சிருவோம், திமுகவுல கலவரத்தை உண்டு பண்ணிடலாம், கலகத்தை உண்டு பண்ணலான்ட்டு ஆசை யாரை விட்டது? எதையாவது பண்ணி நம்ம கட்சியை வளர்த்தலாமா அப்படின்ட்டு. முதல்ல வந்து உங்க கட்சியை காலி பண்ணாம இருக்க பாருங்க. கட்சிக்கு டெபாசிட் வாங்குறதுக்கு, அவங்க கட்சியில கூட்டணியில இருக்கிற கட்சிகள் உங்களை விட்டுட்டு உதறிட்டு போகாம இருக்கிறதுக்கு 4 தேர்தல தொடர்ந்து திமுக கூட்டணி அப்படியே இருக்குல்ல, சிந்தாம சிதறாம. அததான் ரஜினி சாரும் சொல்லி இருந்தாரு. தொடர்ந்து இவ்வளவு சீனியர்களை வச்சுக்கிட்டும் கட்டுப்பாட்டோட கட்சி வச்சிருக்காருன்ற அந்த ஆளுமையை தானே பேசினாரு.
கட்சியும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, கூட்டணியும் அப்படியே இருக்கு. சிந்தாம சார் 2019 ஆமா. தேர்தல், உள்ளாட்சி கூட்டணியும் தேர்தல், வச்சிருக்காரு. தொடர் வெற்றி. 2021 தேர்தல், 2024 தேர்தல், அப்புறம் மாநகர நகர உள்ளாட்சி தேர்தல், 10 தேர்தல் மொத்தம். 10 அத்தனையிலையும் தேர்தல் வெற்றி அத்தனை பெற்றிருக்காரு. கிடைத்தது. அத்தனையிலும் வெற்றி, அத்தனையிலையும் ஒன்னா இருக்குது. 40 வெற்றி பெற்று வர்றது. அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி வந்து சிந்தாம சிதறாம, ஒரு வருத்தம் இல்லாம, கருத்து வேறுபாடுகள் இருக்கா, இருந்தாலும் அதையும் தாண்டி ஒன்னா வச்சிருக்கல, அரவணைச்சு கொண்டு போறாங்க. கூட்டணி விஷயத்தில் கலைஞரை விட சாதனை படைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின். கண்டிப்பா கண்டிப்பா உண்மை. கலைஞர் காலத்தோட இந்த அளவுக்கு கூட்டணி வந்து உலக காலம் நீடிச்சு ஒன்னா இருந்தது கிடையாது. சாதனை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தது. நீடிச்சு இருந்தது கிடையாது, தொடர் வெற்றி அடைந்தது கிடையாது. ஆமா, அந்த இது பண்ணும் பொழுது உங்களால ஒரு கூட்டணியை தக்க வச்சுக்க முடிஞ்சுதா? பாஜகவால் இத்தனையும் மத்தியில் ஆட்சியில் இருந்துகிட்டு இங்க ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சிய தக்க வச்சுக்க முடியல. அத முதல்ல செய்ய சொல்லுங்க போய். அதுக்கப்புறம் திமுக காரங்களாம் திமுக கலவரத்தை உண்டு பண்றதா? அதாவது அவங்களுக்கு நோக்கமே கலவரம் உண்டு பண்ணணும். தமிழ்நாட்டுல கலவரம் உண்டு பண்ண முடியல, முடிஞ்ச வச்சோம் ஒரு திமுகவுக்குள்ளேயாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விடுவோமே அப்படின்ட்டு. உங்களுடைய ஏமாற்று வேலை, இந்த திட்டுத்தனம், இந்த தில்லுமுள்ளுகளுக்கெல்லாம் திமுக காரன் வந்து அடிமனை போறது கிடையாது. தெளிவா இருக்காங்க. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லது சார், அருமையா பதில் சொல்றீங்க. பல்வேறு கேள்விகளுக்கு சரியான திறனாய்வு பண்ணியிருக்கீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம்.